Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம variety rice செய்ய போறோம். thattaipayir சாப்பாடு. பெரிய வெங்காயம் இன்னைக்கு நான் 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் 2 கட்ட பூண்டு எடுத்துர்க்கேன். தக்காளி 3. பெரிய தக்காளியா இருந்தா 3 எடுத்துக்கோங்க. சின்னதா இருந்தா 4 எடுத்துக்கோங்க. சீரகம், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், கடுகு, வரமிளகாய் 10, கருவேப்பிலை, அரிசி, பயிர் முதல்ல ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பயிர் வீதம் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து கடுகு, அடுத்து சீரகம், அடுத்து கருவேப்பிலை, வரமிளகாய், அடுத்து பூண்டு, நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம், இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு அரிசி 2 டம்ளர், பயிர் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். மொத்தம் 3 டம்ளர். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம். நான் இப்போ 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் அரிசி போட்டுக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசி பயிறு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். அரிசி பயிறு ரெண்டும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்கும் போது அந்த பயிறு ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம அரிசி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் எப்பவும் வைப்போம். ஆனால் இதில் நம்ம பயிறு சேர்த்துருக்கிறதுனால 1.5 டம்ளர் வச்சா போதும். 2 டம்ளர் வச்சா பயிறு சீக்கிரம் குழஞ்சிரும். அப்போ சாப்பாடு உதிரி உதிரியாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம மேலே சாப்பாடு வெள்ளையாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டாச்சு. 2 விசில் வர போதும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம தட்டைப்பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.